பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே அநேக நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், ஒரு சில போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினமும் அப்படிதான் 3 விதத்துக்கான ஜெபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். முதலாவதாக, வீட்டில் திருமணம் நடக்கவில்லை என்ற ஒரு பெரிய இயக்கம். பிள்ளைகளுக்கு நாம் சொல்வது, நாம் தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கும்போதே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் என்று சராசரியான ஆசைதான். ஆனால் தேவனிடத்தில் தேடுவதை விட்டுவிட்டு இவர்கள் ஓடி போய் எங்கெங்கோ அலைந்து திரிகிறார்களே. கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது உனக்கு எட்டாததும் அறியாததும் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கார். ஆனால் இவர்கள் எங்கே ஓடுகிறார்கள்? ஜாதகம் பார்த்து கொண்டு அங்கே ஓடி இங்கே ஓடி கடைசியில் என்ன கிடைச்சா போதும் ஒரு திருமணத்தை நடத்தலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும் இந்த விஷயங்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்னா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருமகனையோ கொண்டு வருவார். ஏன்னா ரெபேக்காலை போல ஒரு மருமகள், இப்படி நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் கூட அப்படி ஒரு நல்ல திருமணம் நடந்தது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம தேட வேண்டிய இடத்துல தேடுவதை விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடிக்கொண்டிருப்பது வருத்தத்துக்குரிய விஷயம். அப்புறம் கர்ப்பத்தின் கனி, ஓடுவாங்க, சொல்கிற இடத்துக்கெல்லாம் ஓடுவாங்க. அங்கே போங்க, நல்ல இடம், இங்கே போங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரோட பாதத்தை பிடிச்சி முழங்கால் போட்டு அழுது ஜபித்து பாருங்கள். கர்த்தர் ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தைய நீங்கள் சுமக்க போகிறீங்க. சமீபத்தில் நான் ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். அதாவது என் நண்பருக்காக ஜபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த மகள் 2 கர்ப்பத்தின் கனியை சுமந்து பெற்றெடுத்தாள். 2 அழகான குழந்தைங்க. அந்த மாதிரி கர்த்தர் செய்ய போகிறது எல்லாமே டபுளாக தான் இருக்கும். ஏன்னா கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கணும். நம்ம விழுந்தாலும் ஏஞ்சாலும் கர்த்தருக்காக இருக்கணும். கர்த்தர் நம்ம தூக்கி விடுப்ப, நம்ம என்ன தேவைக்காக ஜபிக்கிறோமோ அந்த தேவை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். கடன் பாரம் 2023 எல்லாருக்குமே கடன் தான். ஏகப்பட்ட பேர் கடன் மூழ்கி இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், 24 நீ கால் எடுத்து வைக்கும் போதே நீ கடன்காரியாக இருக்க மாட்டேன், நீ கடன் எல்லாம் கொடுத்துருவ, அநேகருக்கு நீ கடன் கொடுப்ப, நான் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பவர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் இது வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, யாரெல்லாம் இந்த கடனில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீங்களோ உங்கள் கடன்களை தேவன் அடைக்க போகிறார். அதுக்கான ஒரு வழியை திறந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். பயப்படாதீங்க, எனக்கு கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தேவனை நோக்கி பாருங்கள், அப்போது ஒரு அற்புதம் நடக்கும். 2024 எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் திருமண சத்தம் கேட்கும், அற்புதம் அடையாளம் நடக்கும். நீங்கள் உங்கள் சொந்த கண்ணில் தாங்க பார்க்க போகிறீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தாவே, கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தது போல் என் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல வரனை கொடுத்துட்டார், திருமணம் நடக்க போகிற இன்விடேஷன் எடுத்துகிட்டு வருவீங்க. நடக்கும் இயேசுவின் நாமத்தினால், ஆமென். அதே போல் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்க மகளே, அழுவரியா, நான் எங்கே போனாலும் இன்னும் இதே கேட்குறாங்கன்ட்டு கவலையப்படாத. இந்த 2024 உனக்கு எழுதி வச்சுக்க, ஒரு நோட் புக் எடுத்து நீ 2 குழந்தைய சுமக்க போகிற. ஹல்லேலூயா. இது நடக்கும். கர்த்தரால் ஆவாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடன் 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 2023 சம்பளம் வாங்கி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கடன்காரங்கிட்ட போயிடுது பணம். கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்கள் கடனை அடைக்க ஒரு வழியை திறந்து கொடுக்க போகிறார். நீ கடனாளி இல்லை இனிமேட்டு. ஹல்லேலூயா. நீ கடனாளி இல்லை, நீ கடன் கொடுக்கிறவா மாற்ற போகிறார் கர்த்தர். ஏன்னா அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்க போகிற. நீ கடனாளி இல்லை, இனி ₹1 கூட கடன் கிடையாது. அப்படியே உன் சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வானா? வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. திருமணம் நடக்கவே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்க அந்த குடும்பத்தில் திருமண சத்தத்தை ஆண்டவரே அனுப்ப மாண்டவரே, நல்ல மகளோ மகனோ அந்த வீடு தேடி வரணும் ஏசப்பா.
அதே போல கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த கர்ப்பத்தின் கனியை தந்தருளும் ஆண்டவர். 2 குழந்தை சுமக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதே போல கடன் என்று மூழ்கி இருக்கிற அந்த கடன் பாரத்தை இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடும் தகப்பனே. அற்புதம். அந்த சொந்த கண்கள் காணட்டும், அவர்கள் காது கேட்கட்டும், வந்து வெளியே சொல்லட்டும், என் கடன்லாம் அடிச்சிட்டார் இயேசப்பா அப்படின்ட்டு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்ட தேவன் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.